நெய்வேதியம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எடுத்த காரியம் வெற்றி பெறணும், நான் செய்கிற செயல்கள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைத்து முருகனை நினைத்து 48 நாட்கள் தொடர்ந்து விரதமிருந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணுறதால ஏற்படக்கூடிய பலன்களும், இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பயன்படுத்தி 48 நாட்கள் எப்படி விரதம் இருக்கணும், விரதத்தின் போது என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த பதிவை தொடர்ந்து அடுத்து என்னுடைய குரலில் வேல்மாறல் மகாமந்திரத்தை மனன முறையில் நம்ம தாளத்தோடு எப்படி சுலபமாக பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறத பதிவை நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பேர் இல்லை, எங்களுக்கு திருமணம் ஆகலை, எங்களுக்கு உயர் பதவி கிடைக்கல, கல்வி எங்களுக்கு ஒழுங்காக வரல, வீடு அமையலை, சொத்து வரல, கடன் பிரச்சனை இருக்குது, வழக்கு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை நினைத்து இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை 48 நாட்கள் பாராயணம் செய்ய முருகன் சகல சௌபாகியலும் தந்துருவான். அதாவது இகபர சௌபாகியம் தருவான். இகனா இப்போ, பரனா மறு உலகு, அதாவது இறந்தது பின்னாடி 2 உலகத்துக்குமான பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம். 48 நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய விரதம். விரதம்னு சொன்னால் நீங்கள் என்னமோ நினச்சிக்க கூடாது, சாப்பிடாமல் இருக்கிற விரதம் அப்படின்னு கிடையாது. இது உள்ளன்போடு மனதை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய விரதம். இந்த வேல்மாறல் மகாமந்திரம் முருகனை நினைச்சு இருக்கக்கூடிய மந்திரம். இப்போ நிறையா பேருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம என்ன வேல் வச்சு வழிபாடு பண்ணணுமா, இல்லை முருகனோட படத்தை வச்சு வழிபாடு பண்ணணுமா, திருவிக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணணுமான்னு நிறையா பேருக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. வேல்மாறல் மகாமந்திரம் இதை நீங்கள் பாராயணம் பண்ண முருகனோட திருக்கை வேல் மந்திர ரூபமாக உங்களுக்கு முன்னாடி நிற்குமாமா. அதாவது மாயாரூபமாக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் முன்னாடி வேல் நிற்கும். எதிரிகளை இல்லாமல் பண்ணுறக்கு அந்த வேல் எப்போ உங்களுக்கு காவலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ண உங்களுக்கு எந்திர ரூபமாக உங்களை சுற்றி வேலானது பாதுகாப்புக்கு இருக்கும். மாயா ரூபமாக உங்களோடையே இருக்கும். சரியா? உருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணிற்கு தெரியாமல் மாயா ரூபமாக உங்களோட இந்த வேல் கூட இருக்கும். அதாவது நிறைய பேர் சொல் வழக்கு உண்டு, வேல் இல்லாமல் முருகன் இருக்கக்கூடாது, முருகன் இல்லாமல் வெறும் வேல் மட்டும் தனியாக என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். ஆனால் முருகன் இருந்து அவரோட கையில் வேல் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வேலை என்னவா பார்க்குறோம்னா, இப்போ வரைக்கும் நம்ம வேலை என்ன பார்த்தது கிடையாது, ஒரு ஆயுதமாக பார்த்தது கிடையாது. முருகனோட வடிவமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேலை பார்த்துட்ருக்கோம். வேலை என்னென்னவெல்லாம் சொல்கிறோம், வீரவேல், வஜ்ரவேல், ஞானவேல், நமக்கு மனதுக்கு தோன்றபடியெல்லாம் அந்த வேலுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம்ல. முருகனே வேல் ரூபமாக வந்திருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இந்த முருகன் திருக்கையில் இருக்கிற வேல். சரிங்க, இப்போ எப்படி வழிபாடு பண்ணுறது, 48 நாட்கள் தொடர்ந்து இப்படி வழிபாடு பண்ணுறது, யார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் கட்டாயம் குழந்தைகளும் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம். விரதம் அப்படின்னா சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதுக்கு பேர் அல்ல இது விரதம். மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடியது தான் இந்த விரதம். உணவு கட்டுப்பாடு உண்டு தான், அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுமாறு நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம 3 வேளை சாப்பிடுவோம், அதற்கு பதிலாக 2 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ பெண்களுக்கு முக்கியமாக ஒரு சந்தேகம் வரும், சுவாமி நாங்கள் 3 நாள் விளக்காயிட்டோம், வீட்டுக்கு தூரமாயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வேல்மாறல் மகாமந்திரத்துக்கு அது ஒரு தடை கிடையாது. நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேல் வைத்து தான் வழிபாடு பண்ணணுங்கிறதுங்க அவசியம் கிடையாது. மனதுக்குள்ளே முருகனோட வேலை நிறுத்தி மனதால் வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ண உங்கள் கண் முன்னாடி வேலானது தோன்றும். சரிங்களா? இருந்த இடத்துல, அதாவது இப்போ வழிபாடு எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லின்னு, உங்களுக்கு பிரியமான நாட்களில் இந்த வேல்மாறல் மகாமந்திர பாராயணம் செய்கிற நாட்களை தூங்குவது நல்லது. அது உங்களோட ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பிறந்த கிழமையாக இருக்கலாம். ஒருத்தர் திங்கட்கிழமையில் பிறந்திருப்பாங்க, செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய், சஷ்டி, கிருத்திகை
இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். 48 நாட்கள் தொடர்ந்து இருந்து 48வது நாள் சுவாமியை போய் தரிசனம் பண்ணி சுவாமிக்கு உங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த விரதத்தை வழிபாடு நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ வேல்மாறல் மகாமந்திரத்தை எப்போங்க பாராயணம் பண்ணணும், எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணணும்னா கிடையாது. இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீங்கள் பாராயணம் பண்ணது. அதாவது 48 நாட்களும் தொடர்ந்து ஒரே வேளையில் நீங்கள் காலையில் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் பாராயணம் பண்ணுங்கள். மதியம் பாராயணம் பண்ணுறீங்களா மதியம் பண்ணுங்கள். இல்லை சாயந்தர வேலை பாராயணம் பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் பண்ணுங்கள். ஒரு முறை முழுவதுமாக இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணி நிறைவு பண்ணுறது அவசியம். சரிங்களா? இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணி 48 நாட்கள் நிறைவடைவதற்குள்ளேயே முருகன் அதற்கான முழு பலனை உங்களுக்கு கொடுப்பான். ஞானமே வடிவமாக இருக்கின்ற முருகனின் திருக்கைவேலின் திருவருள் ஆசி பரிபூரணம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.